கம்ப்யூட்டர் வேகமா ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட் கீஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஷார்ட்கட் கீஸ் அப்படின்றது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய கீஸ் இருக்கு இல்லையா? ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் 2 கீ வந்துட்டு சேர்த்து நம்ம கொடுக்கும்பொழுது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்ப எப்படி நம்ம மொபைல் எல்லாம் வந்துட்டு அடிக்கடி நம்மள வந்துட்டு நம்ம யாருக்காவது கால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்னா, 1 வந்து லாங் பிரஸ் பண்ணா அவங்களுக்கு கால் ஆட்டோமேட்டிக்கா போகும். 2 லாங் பிரஸ் பண்ணா கால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். அந்த மாதிரி ஷார்ட்டா வந்துட்டு ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல ஷார்ட்கட் கீஸை நீங்க யூஸ் பண்றதுக்கு கீபோர்ட்ல காம்போனன்ட்ஸ் கீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. கண்ட்ரோல் கீயையும் மற்ற அதர் கீஸை யூஸ் பண்றது, கண்ட்ரோல் கீயையும் ஃபங்க்ஷன் கீஸையும் சேர்த்து யூஸ் பண்றது, ஆல்ட் கீயையும் ஃபங்க்ஷன் கீஸையும் சேர்த்து யூஸ் பண்றது, கண்ட்ரோல் கீயையும் ஆல்பபெட் கீஸையும் சேர்த்து யூஸ் பண்றது, கண்ட்ரோல் கீயையும் அப்பர் டவுன் ரைட் லெஃப்ட் ஆரோ சேர்த்து யூஸ் பண்றது, கண்ட்ரோல் கீயையும் நம்பர்ஸ் கீயையும் சேர்த்து யூஸ் பண்றது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 2 கீஸை சேர்த்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா அடிக்கடி இப்ப நம்ம கீபோர்டு யூஸ் பண்றோமா, அடுத்தது வந்துட்டு என்ன செய்யறோம், மவுஸை இப்படி யூஸ் பண்றோமா, அடிக்கடி மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுனால டைம் வந்து அங்க அதிகமா தேவைப்படும். ஒரு விஷயத்த ஒரு ப்ரோக்ராம நம்ம செய்யறதுக்கோ இல்ல ஒரு டேட்டாவை வந்துட்டு சென்ட் பண்றதுக்கோ நமக்கு டைம் அதிகமா தேவைப்படும். ஆனா ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்படி டக்கு 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 டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். சரியா? அதுக்கு கீபோர்டு பிராக்டிஸ் நமக்கு இருக்கணும். கீபோர்டு பிராக்டிஸ் இருக்கணும், டைப்பிங் பிராக்டிஸ் இருக்கணும், அண்ட் ஷார்ட்கட் கீஸ் பிராக்டிஸ் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அதை நம்மளால கரெக்டா பண்ண முடியும். இப்போ நம்ம A to Z வரையும் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். அது அல்லாம நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. அதையும் நம்ம 1 by 1 தெரிஞ்சுக்கணும்.